Hello everyone, welcome back to our channel sharmilamahalakshmivlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். என்ன மாதிரி நியூ மாம்ஸ்க்கெலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபீடிங் பாட்டில்ஸை வந்து எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணுறது அப்படின்றத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்துட்டு நம்ம ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்க குடித்த உடனே பாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சுன்னா உடனே அதை வாட்டர் ஃபில் பண்ணிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி காய வச்சுருங்க. அப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது லிக்விட் கிளென்சர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். தயவு செஞ்சு நம்ம வெசல்ஸ் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற ஜெல்லு மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து அது நிறைய வந்து கெமிக்கல்ஸ் ஆட் ஆகிருக்கும். பேபிஸ்க்காகவே வந்து லிக்விட் கிளென்சர்னு கடைகளில் விற்கிது. நிறைய பிராண்ட்ஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். என்னுடைய வந்துட்டு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி விம் ஜெல் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. விம் ஜெல் யூஸ் பண்ணி இதே மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்டெரிலைஸ் பண்ணினதுக்கப்புறமும் வந்துட்டு பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது பாட்டிலில். அதில் அப்படியே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறதுல வந்துட்டு அவங்களுக்கே வந்து ஒவ்வாமல் அப்படியே வாமிட் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்குன்னு வந்து பேபி கிளென்சர்னே இருக்குது. அந்த கிளென்சிங் லிக்விடை வச்சு நம்ம டாய்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோன்னா அதையும் க்ளீன் பண்ணியே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் 2 பிராண்ட்ஸ் இது ரெண்டுமே நல்லா பெஸ்ட்டாக இருக்குது குழந்தைங்களுக்கு. இதை நம்ம வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸ்மெல் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது, ஒரு நல்ல ஸ்மெல் தான் வரும். ஸோ இது வந்து பெஸ்ட் ஐடியா. இதே மாதிரி பாட்டில்ஸை கழுவும்போது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன ட்ராப் உள்ளே விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணினதுக்கப்புறம் இதுக்காகவே ப்ரஷ் விற்கிது. ப்ரஷ் வாங்கும்போது நான் என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கர்வ்டாக இருக்கும் அந்த மாதிரி ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்புறத்தில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துட்டு வரும். நேராக இருக்க ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைட்லலாம் இருக்கிறத வந்து எடுக்காது, க்ளீன் பண்ணாது. ஸோ அதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுலேயே வந்துட்டு நிப்பிள் க்ளீன் பண்ணுறதுக்கும் ப்ரஷ் தனியாக இருக்குது, அதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நிப்பிள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணினதுக்கு அப்புறமா ரன்னிங் வாட்டரில் வந்து நீங்கள் அதை ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணியை திறந்து விட்டு அதை க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஸ்டெரிலைஸ் பண்ண போகிறோம். ஸ்டெரிலைசர்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா 5000 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம அந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு ஸ்டெரிலைசர் வாங்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. மணி சேவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இது. நீங்கள் வீட்டிலே வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்ல ஒரு லைட்டாக பபிள்ஸ் வர டயத்தில் வந்துட்டு உங்களோட பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா ஒரு லைட்டாக கொதி வரும். அந்த கொதி வரும்போதே வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி வெளியே எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது அமேசானில் இருக்குது, லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி லவ் லாப் அதோடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ இதுவும் அமேசானில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு பிள்ளைக்கு அடுத்து குழந்தைக்கு நீங்கள் வந்து மில்க் கொடுக்கும்போது இதில் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலி இது ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னா கூட தெரியாது, ஸ்டெரிலைஸ் பண்ணணுமான்னு கூட தெரியாது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே இல்லாமல் இருந்தேன். அப்போது வந்து எனக்கு யூடியூப் நாலேஜும் இருக்காது. அப்போ போய் பார்க்கணும் எல்லோரும் சொல்லியிருப்பாங்கன்னு. ஸோ அந்த இதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து என்ன மாதிரி வந்து பாட்டில்ஸ் வாங்கலாம், ஃபீடிங் பாட்டில்ஸ் வாங்கலாம், என்ன மாதிரி திங்ஸ் வாங்கலாம்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், பேபி சீரிஸ் நம்மளோட சேனலில் நிறைய வரப்போகுது. ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேபி சீரிஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.